2018ஆம் ஆண்டு 14வது கேள்வி. ஒரு மாறா வெப்பநிலையில் மூடிய விறைத்த கொள்கலம் ஒன்றில் ஒரு முதன்மை தாக்கம் நடைபெறுகிறது. தாக்கம் தரப்பட்டிருக்கு. ஸோ தாக்கத்தை நாங்கள் இப்படி போட்டிருக்கோம். 2A கேஸ் இதிலிருந்து B கேஸ் வருது. முதன்மை தாக்கம் இடத்தால் இதனாக கீழுக்கு நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். இந்த இடத்துல அதாவது இந்த கீழுக்கு இருக்குது. இந்த இடத்துல தாக்க வீத கோவை R K ஏரசரி விட 2ஆம் அடுக்கு வரும். இருந்தாலும் வினாக்களில் பகுதி அமுக்கம் அல்லது மொத்த அமுக்கம் கதைக்கப்பட்டிருக்கதால் நாங்கள் PV NRT எடுத்து இங்கே தொகுதிக்குள்ளால் மூடிய உரைத்த கொள்கலம் B ஒரு மாறிலி, R ஒரு மாறிலி, மாறா வெப்பநிலை T ஒரு மாறிலி, PV NRTயில் இருந்து P NOV RT எடுத்து P CRT எடுத்தோம்னால் P நேரோ C. எனவே நாங்கள் தாக்க வீத கோவையில் செறிவுக்கு பதிலாக பகுதி அமுக்கம் பயன்படுத்தலாம். எனவே R K P வர்க்கம், அதாவது R நேர்வித P வர்க்கம் எங்களுக்கு வரும். அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே செறிவுக்கு பதிலாக நாங்கள் இங்கே பகுதி அமுக்கம் தொடர்ச்சியாக பயன்படுத்த போகிறோம். எனவே அதை கட்டாயம் நாங்கள் தலைக்க வச்சுக்கிருக்க வேண்டிய விடயம். R நேரோ P வர்க்கம் அது உண்டு. முதலாவது T ஆரம்பத்தில் பாருங்கள். T 0 என்ன போட்டிருக்கோம். ஏற பகுதி அமுக்கத்தை நாங்கள் P நோட்னு எடுப்போம். தொகுதிக்குள்ள அவர் மட்டும்தான் இருக்கார். முத்தமுக்கம் தாக்கம் நடைபெறாத பட்சத்தில் T 0 A மட்டும் இருக்கும். ஏற பகுதி அமுக்கம் P நோட். அதில் பிரிகை அளவை நாங்கள் எக்ஸ்ன்னு எடுத்த மட்டும் சொன்னால் T Tயில், அதாவது அவர் சொல்லப்படுகிற நேரத்தில் P நோட் -XA இருக்கும். அதே மாதிரி P 2 கொண்டு. எனவே B X2 அளவு இருக்கும். எல்லாத்தையும் நாங்கள் அமுக்கமாக கருதுவோம். கருதினம் என்றால் மொத்த அமுக்கம் ஏரையும் பீரையும் பகுதி அமுக்கங்களை கொடுத்தொகை. எனவே PT P நோட் -X X2, அதாவது ஏரையும் பீரையும் பகுதி அமுக்கம். அதில் கோவையை நீங்கள் சுருக்கி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் எக்ஸை எடுக்கலாம். எக்ஸ் 2 P நோட் -2 PT. எனவே நான் இதை அழிக்க போகிறதால மேலுக்கு நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். எக்ஸ் 2 P நோட் -2 PT. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் தாக்க வீத கோவைக்குள்ளே நாங்கள் போய் இந்த சுருக்கல் சேர்த்து பார்ப்போம். தாக்க வீத கோவைக்குள்ளே போவோம். ஸோ முழுமையாக நாங்கள் தாக்க வீத கோவைக்குள்ளே இந்த பகுதியை கொண்டு போகிறோம் என்றால் ஏற்கனவே நாங்கள் எடுத்திருக்கிறோம் R நேர்வித P வர்க்கம் என்று சொல்லி. எனவே அந்த பகுதிக்குள்ளே இருந்து நாங்கள் இதை பயன்படுத்த போவோம். ஏற்கனவே எடுத்திருக்கோம் R நேர்வித P வர்க்கம். ஆரம்ப தொகுதிக்கு பயன்படுத்தணும் என்றால் R நேர்வித P நோடு வர்க்கம் ஒரு சமன்பாடு. இரண்டாவது 50% தாக்க வீதம் இருக்கிறது. எனவே R இங்கே 2ஆக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் A அதாவது குறிப்பிட்ட டைம் நாங்கள் சொன்ன அந்த டைமில் தாக்க வீதம் 50%. 50% அறிக்கக்குள்ள தான் நாங்கள் அதை T N எடுத்திருக்கிறோம். எனவே அந்த டைமில் நாங்கள் பார்த்தோம் P நோட் -X தான் ஏற பகுதி அமுக்கம் இருக்குது. அதில் வர்க்கம் 2ஆம் சமன்பாடு. ஒன்று நாங்கள் 2ஆல் பிரிப்போம். பிரித்தோம் என்று சொன்னால் நீங்கள் சுருக்கல் செய்யலாம். 2 உங்களுக்கு வரப்போகுது P நோட் வர்க்கத்தின் கீழ் P நோட் -X முழுவதன் வர்க்கம். எனவே வர்க்க மூலம் எடுத்தோம் என்று சொன்னால் வர்க்க மூலம் 2 P நோடின் கீழ் P நோட் -X எங்களுக்கு வரும். P நோடின் கீழ் P நோட் -X. இப்போ நாங்கள் அதை சுருக்கி எடுப்போம். இதில் எக்ஸ் எழுவாய் மாற்றம் செய்யலாம். எனவே நான் எக்ஸ் எழுவாய் மாற்றம் செய்ய போகிறேன். எழுவாய் மாற்றம் செஞ்சால் P நோட் -X P நோடின் கீழ் வர்க்க மூலம் 2 வரும். எனவே X என்ன வரும் என்று சொன்னால் X P நோட் P நோடின் கீழ் வர்க்க மூலம் 2 வரும். P நோட் P நோடின் கீழ் வர்க்க மூலம் 2. அல்லது நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இப்படியும் ஒரு வேலை செய்யலாம். அதாவது இந்த கோவையில் அப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் மேலுக்கு எடுத்துருக்கிறோம் இந்த X 2P - 2PT. அதை நீங்கள் பிரதிவிடம் செய்யலாம். அப்படி பிரதிவிடம் செஞ்சு என்ன வரும் என்று சொன்னால் P நோட் -Xக்கு பதிலாக 2PT 2PT. அதை நாங்கள் பிரக்கெட்டில் போடுவோம். எக்ஸுக்கு பதிலாக வந்திருக்கிறதால P நோடின் கீழ் 2. ஸோ நாங்கள் மேலுக்கு இருக்கிற பகுதிகளில் இந்த இருக்க தொகுதிகளுக்கு பதிலாக நாங்கள் ஒரு பிரதிவிடு செய்வோம். அதாவது இந்த இருக்க பகுதியை மேலே கொண்டு போய் செய்வோம். இதை மேலே கொண்டு வருவோம். அதாவது இது மேலே கொண்டு வந்து நாங்கள் செய்வோம். P நோட் -2 P நோட் தனியது. ஆகவே எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல 2PT பிரக்கெட் இல்லாமாக்கினோம் என்றால் 2PT P நோட் P நோடின் கீழ் வர்க்க மூலம் 2. இப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்றால் 2PT P நோட் அங்கே கொண்டு போவோம். எனவே எங்களுக்கு வரப்போது P நோட் P நோடின் கீழ் வர்க்க மூலம் 2. இப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் இதில் வர்க்க மூலம் 2 ஃபோமசியாக எடுப்போம். வர்க்க மூலம் 2 ஃபோமசியாக எடுத்தோம் என்றால் 2PT வர்க்க மூலம் 2
ஃபொமசி எடுத்தோம் என்றால் வர்க்கமூலம் 2 பி நோடு சக எங்களுக்கு பி நோடு வரப்போகுது. 2 பிடி சமன் பீனோட பொதுவடுப்பம் பீனோட பொதுவடுத்தம் என்று சொன்னால் எங்களுக்கு வரப்போகிறது பிள்ளைகள் பிரகேட்டில் எங்களுக்கு வரப்போகுது வர்க்கமூலம் 2 சக உண்டு வர்க்கமூலம் 2 சக உண்டு அதன் கீழ் வர்க்கமூலம் 2 பீனோட எங்கே எடுப்போம். ஸோ எங்களுக்கு கடைசி ஆன்சர் என்ன வரும் என்று சொன்னால் பிடி இன் கீழ் பி நோட் சமன் 2 இங்கே கீழுக்கு எடுக்க போகிறேன் பீனோட கீழுக்கு எடுத்திருக்கிறேன். எனவே 1 சக வர்க்கமூலம் 2 கீழ் 2 வர்க்கமூலம் 2. எனவே எங்களுக்கு பொருத்தமான விடை 3வது விடை எங்களுக்கு பொருத்தமாக இருக்குது.